நான் கோயில் கோயிலா போய் உருண்டு உருண்டு நான் வேண்டுவேண்டி. உன் பொண்டாட்டி உன் கூட இல்லாம சிவஞானம் வீட்டுல இருக்கிறதா பேசிக்கிறாங்க. நீதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு போச்சா? நல்லதுதான். நானும் உன்னை விவாகரத்து பண்ற விஷயமா வக்கீல் நோட்டீஸோட வந்திருக்கேன். நீ எதுக்கு இந்த வீட்ல இருக்க? உன் புருஷன் தான் இன்னொருத்தி கூட ஓடி போயிட்டான்ல. அப்புறம் என்னடி நீ இந்த வீட்டு மருமக? உன் அம்மா வீட்ல போய் இருக்க வேண்டியதானே? வாழ்க்கை கெடுத்த அம்மா நீங்க கெடுத்தீங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஒருத்தவங்க கெட்டவங்களா இருந்தா கூட அவங்க வீட்டுக்கு வந்தா வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லலாம், இல்ல பேசாம இருந்துடலாம். அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவங்கள அடிச்சு அவமானப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுமா. அதுவும் தெரு வரைக்கும் விளக்கு மாத்த வச்சு அடிச்சு கூட்டிட்டு போயிருக்கீங்க. இப்படி செஞ்சதுனால அவன் பண்ண தப்ப பத்தி அவன் யோசிக்க போறானா? நீங்க பண்ணதாமா அவன் மனசுல நிக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது மீனாட்சி. அவன் பண்ணது தப்பு, அதனால தான் நான் தண்டனை கொடுத்தேன். ஆனா நான் பண்ணதுதான் தப்புன்னு நீங்க எல்லாரும் சொன்னா அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லடி. ஆமா, உனக்கு யார பத்தி தான் கவலை? யார பத்தியும் கவலை கிடையாது. புருஷனுக்கு அடங்கி இருந்தாதானே தெரியும் யாருக்கு அடங்கி இருக்க நீ. என்ன பேச்சு பேசுற பத்தியா? நான் வாழ்ந்த வாழ்க்கை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? பொண்ணோட பரதேசி. இது பாருடி, நான் என் புருஷனுக்கு அடங்குற அடங்காம போறேன். அது எனக்கும் என் புருஷனுக்குள்ள விஷயம். ஆனா ஒரு நாள் கூட அந்த மனுஷனை விட்டு பிரிஞ்சு நான் வாழ்ந்தது கிடையாது. நீ இப்ப கூட அந்த மனுஷன் ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு, உடம்புக்கு முடியாம இருக்காருன்னு தானே இங்க வந்து இருக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, உங்க ரெண்டு பேத்தையும் பிச்சை எடுக்க விட்டுருக்கணும்டி, பிச்சை எடுக்க விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு உங்க ரெண்டு பேத்தையும் படிக்க வச்ச பாரு. அதாண்டி அதாண்டி நான் செஞ்ச பெரிய தப்பு. அன்னைக்கு உங்களை பத்து பார்த்தாரு. நீ ஒண்ணு எங்களை படிக்க வைக்கல, அக்கா தான் எங்களை படிக்க வச்சாங்க. ஆமாண்டி, ஆமா, உங்களை உங்க அக்கா தான் படிக்க வச்சா. ஆனா அத படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போறதுக்கு ட்ரெஸ்ஸா போட்டு மினிக்கிட்டு போனீங்களே, அதை யாரு வாங்கி தச்சு கொடுத்தா? நான் தான் ரெடி செஞ்சேன். வேலை வேலைக்கு உங்க வயிற்றுக்கு சோத்த யாரடி போட்டா? நான் தானே போட்டேன். ஒரு தரத்துல பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, அவனை உனக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சா? அவனுக்கு எவ்வளவு எங்களை அவமானப்படுத்தி இருப்பானுங்க. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீ காதலிச்சிட்டியேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு சொல்லுடி? நான் தானே. பாருமா, எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? நான் நல்லா இருக்கணும்னு தானே. ஆனா நீ இப்ப பண்ண காரியத்தினால என்னால இப்ப நல்லபடியா வாழ முடியுமா? என் கூட அவன் சேர்ந்து வாழ்ந்துருவானா? போய் வாழ்ந்தாலே என்ன துரத்தி துரத்தி கொல்லதான் பாப்பா. அப்ப யார் வந்து என்ன காப்பாத்துவாங்க? ஏய் பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. அவன் எப்படி பழி வாங்குவான்? உன் அக்கா மீனாட்சியோ உன் மாமாவும் இருக்காங்கல்ல, சும்மா விட்டுருவாங்களா உன்னை? அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? ஏற்கனவே கவிதாவோட புருஷனா அடிச்சு விரட்டியாச்சு, இன்னைக்கு இவளோட புருஷனா அசிங்கப்படுத்தியாச்சு. இன்னும் என் வீட்டுக்காரர் தான் மிச்சம் நினைக்கிறேன். அதுவும் தான் எங்க அவரையும் தான் காரி துப்பி அசிங்கப்படுத்திட்டீங்களே. எந்த அடிப்படையில இதெல்லாம் நியாயம் நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, என்ன சொல்ல போறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்ல போறீங்களா? அவங்க கெட்டவங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, அதானே சொல்ல வரீங்க? நல்லவங்க எந்த தப்பு வேணாலும் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாதுமா. சரிம்மா, நல்லது, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்துட்டீங்கல்ல. இனிமே எனக்கு இந்த வீட்டுல என்னடி இருக்கு? என்ன இருக்கு? உன் தங்கச்சிங்கள நீ பாத்துக்க போற. அப்புறம் நான் யாருமா? நான் யாரு இவங்கள பத்தி பேசுறதுக்கு? இனிமே எனக்கு கவலை இல்லம்மா. ரோட்ல போய்
அனாதைய செத்தன்னா கூட எனக்கு அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இதுக்கு பேசுதுங்கல்ல. எனக்கு எனக்கு இனிமே ஒண்ணுமே இல்லடி. இது பாருமா சாந்திமா, இனிமே நீ எங்க இருக்காத, உன் புருஷனோட சேர்ந்து போய் வாழற வழிய பாரு. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்கம்மா? உன் புருஷன் எவ்வளவு பரவாயில்லம்மா. அவரா உன்னை அனுப்பலையே, நீ அதான வந்து இங்க கிடக்குற. நல்லவருமா, நல்ல மனுஷன் இருந்தாலு அவரோட சேர்ந்து நல்லபடியா குடும்பம் நடத்து, சந்தோஷமாயிரு. ஐயோ வேணாமா வேணாம், இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்? நான் யாரு உங்களுக்கு? என்ன மன்னிச்சிரு சாந்திமா, என்ன மன்னிச்சிரு. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், வீட்டு விட்டு போறேன். அம்மா என்னம்மா பண்றீங்க? வேண்டாமா, இனிமே நீங்க நல்லபடியா சந்தோஷமா இருங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த கஷ்டமும் வராது. வேண்டாமா வேண்டாம், என்னை இத்தனை நாள் வச்சு உங்க வீட்டுல சோறு போட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. நான் இதை என்னைக்கு மறக்க மாட்டேன். சும்மா இருங்கம்மா, என்னம்மா பண்ணிட்டு வேண்டாம், என்னால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் இங்க இருக்க மாட்டேன். வேண்டாம், உங்களை எல்லாம் வளர்த்து சோறு போட்டதுக்கு பதிலா ஒரு நாய்க்கு போட்டு தர நன்றி அடைக்கிற கொண்டி. அம்மா சொல்ல கேளுங்கம்மா. அம்மா நில்லுங்க. அம்மா இங்க பாருங்க, அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அம்மா போகாதீங்கம்மா, அம்மா சொல்ல கேளுங்கம்மா. இங்க பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? போகாதீங்கம்மா, சொல்ல கேளுங்கம்மா. எது போகுதுன்னு பேசுறாங்க. அம்மா கெஞ்சி கேக்குறமா, போகாதீங்க. என்ன பண்ணீங்க? சொல்றது கேளுங்கம்மா. அம்மா 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 இங்க பாருங்க. அம்மா 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 போகாதீங்கம்மா. அம்மா அண்ணி அண்ணி என்ன அண்ணி? அண்ணி அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா 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 என்னாச்சு? அண்ணி என்ன ஆச்சு அக்கா? ஐயோ அம்மா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா அக்கா அண்ணி அண்ணி அம்மா வந்துட்டாங்களா? இல்ல அண்ணி. அண்ணி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அம்மா எங்க போயிருந்தாலும் நாங்க போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறோம். ஏன் சித்ரா, ஒருவேளை அப்பாவை பார்க்க போயிருப்பாங்களோ? இல்லக்கா, அங்க போல. எப்படி தெரியும்? அப்பா கிட்ட பேசுனீங்களா? ஆமாக்கா, அவர்கிட்ட நான் தான் கேட்டேன். சும்மா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சேன். அவர் வரலன்னு சொன்னாரு. ஐயோ, எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. அண்ணி நான் தான் சொல்றேன்ல, நான் போய் பார்க்கறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. வேணா சாந்தி, நீ போக வேண்டாம். உன் குழந்தைங்க டியூஷன்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு, நீ பாத்துக்கோ. நான் போயிட்டு வரேன். அண்ணி அக்கா அக்கா வேண்டாக்கா, நாங்க போய் பார்த்து நாங்களும் வரோம்க்கா. அண்ணி நீங்க இருக்கிற நிலைமையில வேண்டாம் அண்ணி, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். இல்லம்மா, அம்மாவை தேடுறதுல எனக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் போயிட்டு வரேன். அக்கா நானும் வரேன்க்கா. நானும் வரேன்க்கா. சரி வாங்க. சரியா, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி, பத்திரமா இரு.
அம்மா வழக்கமா கோயிலுக்குள்ள போவாங்களே, அங்க போய் பாரு. சரிக்கா. சித்ரா, நீ அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அங்க போய் கேட்டு பாரு. சரிக்கா. ஒரு இடம் விடாம விசாரி. சரிக்கா. அண்ணே, பச்சை சேலை கட்டிட்டு இங்க ஒரு அம்மா பேக் தூக்கிட்டு வந்தாங்க, பாத்தீங்களா? இல்லையம்மா, அப்படி யாரையும் பார்க்கலையம்மா. அக்கா அக்கா, என்னம்மா? எங்க அம்மாவை பாத்தீங்களா அக்கா? பாக்கலையம்மா. என்ன மீனாட்சி? அம்மா வந்தாங்களா இங்க? இல்லையே. இல்லையா? ஆமா. சரிங்க. அக்கா, எங்க அம்மாவை பாத்தீங்களா? இல்லையம்மா, இங்க வரலையே. அவங்க கிடைச்சிட்டாங்களா? எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், காணோம் உங்களை. என்னாச்சு? அவங்கள பாத்தியா? ஏய், அம்மாவை பாத்தியா இல்லையா? எங்க தேடியும் காணும்க்கா.
அக்கா. பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் என்ன? அக்கா எங்கேயாவது பாத்தீங்களா அக்கா அம்மாவை? அண்ணி அக்கா சொல்லுங்க அக்கா. அண்ணி என்னாச்சு? அண்ணி அக்கா அண்ணி அக்கா அண்ணி அக்கா அண்ணி அக்கா என்னாச்சுக்கா? அண்ணி அக்கா அம்மாக்கு என்ன சொல்லுங்க அக்கா. எங்க போனாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அத்தை ஏன் அலறீங்க? ஒண்ணும் இல்ல பாப்பா, நீங்க படிச்சது போதும், பின்னாடி போய் விளையாடுங்க. சரிம்மா. சரி சரி வா. எங்க போனாங்கன்னு எதுவும் தெரியலையே சாந்தி. நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன் அவங்கள. அக்கா அக்கா ஏதாவது தப்பா முடிவு எடுத்திருப்பாங்களோ? இல்ல அண்ணிக்கா, அம்மா நிச்சயமா அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்மள பத்தி நல்லா தெரியும். வருத்தத்துல கோயிலுக்குள்ள எங்கேயாவது போயிருப்பாங்க. மத்தபடி அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க அண்ணி. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி பேசியிருக்கலாமா? அவங்க என்ன நம்பி வந்தாங்க சாந்தி, அவங்கள போய் நான் இப்படியே வேதனைப்படுத்துறது. அக்கா நீங்க மட்டும் இல்லைங்க, இவளும் அம்மாவை ரொம்ப பேசிட்டா. அதான் அவங்க தாங்க முடியாம போயிட்டாங்க. நான் பேசினப்ப நீயும் சரின்ற மாதிரி தானே பேசுன. அவங்க பண்ணது தப்புதான் சித்ரா. ஆனா அதுக்காக அப்படிலாம் பேசிருக்க வேண்டாம். போதும், யாரையும் குறை சொல்லி இப்ப பிரயோஜனமே கிடையாது. முதல்ல இப்ப நமக்கு தேவை அம்மா எங்க போயிருக்காங்க, அது முதல்ல கண்டுபிடிக்கணும். எங்க போனாங்க, என்ன பண்றாங்க, ஒண்ணுமே புரியல. அவர்கிட்ட சொல்லிதான் தேட சொல்லணும். அண்ணி சொல்ல வேண்டாம், தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். அம்மா விடியத்துக்குள்ள வந்துருவாங்க. தயவு செஞ்சு அவசரப்பட வேண்டாம் அண்ணி. வேண்டாம்க்கா, மாமா கிட்ட சொல்லி அவரை டென்ஷன் படுத்த வேண்டாம். அவருக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கக்கா. நிச்சயமா அம்மா நாளைக்கு காலையிலக்குள்ள வந்துருவாங்க. கவலைப்படாதீங்க அண்ணி. எனக்கு எதுவுமே புரியல. அக்கா 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 நான் கடவுளை தான் வேண்டிக்கிறேன். எல்லாம் எங்களால அக்கா. அழாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம் அம்மாவை. அக்கா அழாத. எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது அதுக்கு தானுங்க. சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். என்னாச்சு? என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? என்னம்மா பிரச்சனை? சொல்லுங்கிறல்ல. அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஏன், என்ன பிரச்சனை? ஏன் ஒரு போன் கூட பண்ணி சொல்ல மாட்டீங்களா? அத நான் சொல்றேன். என் அண்ணன் வீரசேன அவன் பொண்டாட்டி பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். ஆனா இந்திராணி அவரை விளக்க மாத்தால அடிச்சு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்கான். அவ கதையை முடிக்காம என் அப்பாவும் அண்ணனை விட மாட்டாங்க பாருங்க.
என்ன மிரட்டுறியா? உன் அண்ணன் எப்படி பேசினான்னு தெரியுமா? அதுக்காக அவரை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புவீங்களா? ஓஹோ, எங்க அம்மாவை இப்ப காணோம். அப்போ அது உங்க வேலை தானா? ஏய், உங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சிக்கனா செத்தாவே. ஏமா ஒரு குடும்ப பொண்ணு பேசுற பேச்சாமா இது? ஏங்க இருங்க, என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? தோ நிக்கறாங்களே உங்க ஆண்டி மீனாட்சி, அவங்க அம்மா பண்றது மட்டும் கரெக்டா? அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? சரி, அவங்க பண்ணது தப்பாவே இருக்கட்டும். ஆனா அவங்க அண்ணன் தான் மரியாதை இல்லாம பேசுறதா சொல்றாங்களே அவங்க. அதுக்காக அப்படி நடந்துப்பாங்களா? ஏய், மரியாதையா பேசு, அவ்வளவுதான். ஏய், அவளுக்கு என்னடி மரியாதை? அவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. ஏய் இரு இரு இருமா, இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. இந்த மாதிரி 4 பேர் இருக்கிறப்போ இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஏங்க பேசுவேங்க, அப்படிதான் நான் பேசுவேன். நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வைஜந்தி, என்ன இவ? என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமா? அண்ணி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்க போய் என்னன்னு பார்த்து வந்துடுறோம். ஆமாம்மா, கவலைப்படாத மீனாட்சி, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். வாடா.